என்று நீ காட்டினாய், இதயத்தில் நீ இருப்பதனால் நான் தூங்கும் நேரத்தில் என்னுள்ளே தூங்காமல் நெஞ்சுக்குள் வாயாடினாய். கண்ணாடி நீ, கடிகாரம் நான், உன்னுள்ளே ஓடோடி வாழ்வேன். காதல் எனும் பாருமா என்னாச்சுமா? ரொம்ப வலிக்குதா காலு? ஆமாப்பா, நானும் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் என்னால் தாங்க முடியல, ரொம்ப வலிக்குதுப்பா. இது கவலைப்படாத, நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறேன், சரியா? சரிப்பா. குமாரியை கூப்பிட்டு எங்கள் அண்ணன்கிட்ட மட்டும் சொல்ல. குமாரி என்னாச்சு? பாரு எது கழுறா, நீங்கள் எது கழுறீங்க? என்னென்ன ஆச்சு? பாருக்கு கால் சுலுக்கி இருந்துச்சுல்ல, அது இன்னும் சரியாகவே இல்லை. அவன் நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கிற. இப்போ ரொம்ப வலிக்குதாம்மா. நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கூப்பிட்டு போகிறேன். நீ சரணாட்ட மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறியா? ஐயோ, பாரு ரொம்ப வலிக்குதா? ஆமாடி அம்மா, ரொம்ப வலிக்குது, என்னால் தாங்க முடியல. சரி அண்ணா, நீங்கள் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க. நான் சரண் அண்ணா கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரேண்ணா. சரிம்மா, சரி. குமாரி ஒரு நிமிஷம். சொல்லிட்டு பாரு. வீட்டுக்கு மட்டும் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், சரியா? வீட்டுக்கு போய் சொல்லிக்கலாம், சரியா? ஏன் அப்புறமா எல்லாரும் ஏதாவது நினச்சிப்பாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வர வருவாங்க. அதெல்லாம் வேண்டாம், நான் வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கலாம், சரியா? அது இல்லாமல் சரணா அண்ணாட்டே சொல்லி இப்போ ரொம்ப வலிக்குது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், ப்ளீஸ் நீ அண்ணாட்ட மட்டும் சொல்லிடு, தயவு செய்து. நீ அண்ணா, நீங்கள் தயவு செய்து அவளை கூப்பிட்டு போங்கண்ணா. நான் அண்ணாட்ட சொல்லிட்டு கூப்பிட்டு வரேண்ணா. சரி பூமாரி. ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ரொம்ப வர வலிக்குதுன்னு சொல்கிறாளே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சீக்கிரமாக சரணா அண்ணா ஃபோன் பண்ணி சொல்லுவோம். ஹலோ, சரணா அண்ணா, எங்கண்ணா இருக்கீங்க? சொல்லு பூமாரி, நான் காலேஜில் தான் இருக்கேன். அண்ணா ஒரு முக்கியமான விஷயம்ண்ணா. இன்னைக்கு பாரு தண்ணியில் வலிக்கு கீழே உள்ள போன ஒரு பையன் பிடிச்சிட்டான். இருந்தாலும் அவன் கால் சுலுக்கிடுச்சு. தினேஷன் தான் சரி பண்ணி விட்டாங்க. ஆனால் அவள் சரியாயிடுச்சு சொல்லிட்டு விட்டுட்டேன். வலிக்குதான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டா. ஆனால் இப்போ பார்த்தா அவளுக்கு ரொம்ப வலிக்குதாண்ணா. தினேஷன் அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கண்ணா. நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்கிங்க்கு வந்தீங்கன்னா என்னையும் கூப்பிட்டு போங்கண்ணா. என்ன சொல்கிற பூமாரி, நீ பார்க்கு என்ன ஆச்சு? தான் தெரியல, நான் ரொம்ப கால் வலிக்கிறேன். இப்போ தான் தினேஷனை கூப்பிட்டு போனாங்க. வாங்கண்ணா போகலாம். இரு அங்கேயே நான் தான் வந்துட்டேன், சரியா? சரிங்கண்ணா, சீக்கிரம் வாங்கண்ணா. பாருமா அழாதம்மா, ரொம்ப வலிக்குதா? டாக்டர் இப்போ வந்துடுவாங்க, சரியா? அழாத. ரொம்ப வலிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா. இருமா, இப்போ டாக்டர் வந்துடுவாங்க, சரியா? சரிப்பா. என்னப்பா ஆச்சு இந்த பொண்ணுக்கு? காலில் சுளுக்கு பிடிச்சிருச்சு டாக்டர். ஆனால் சுளுக்கு எடுத்துட்டோம். ஆனால் திருப்பியும் அவங்க ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறாங்க டாக்டர். என்னன்னு தெரியல, கொஞ்சம் பாருங்கள் டாக்டர். சுளுக்கு எப்போ எடுத்தீங்க? சுளுக்கு எடுத்ததுக்கப்புறமா அவங்க ஸ்டெயின் பண்ணாங்களா, நடந்தாங்களா, ரொம்ப நேரம் நின்னாங்களா? ஆமாம் டாக்டர், ஆமாம் நின்னாங்க ரொம்ப நேரமாக. அதுக்கப்புறம் நடக்கவும் செஞ்சாங்க டாக்டர். என்னப்பா இப்படி பண்ணுறீங்க? சுளுக்கு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தெரியாதா? கால் வலி சரியாயிடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் அந்த நீங்கள் எடுத்தது அது சரியாகும். அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணதுனால தான் இப்படி ரொம்ப வலிக்குது, சரியா? இப்போ நான் காலுக்கு ஒரு ஆயின்மெண்ட் கொடுக்குறேன். அதை போட்டு இப்போ நீங்கள் தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிட்டு ஒரு ஊசி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா டேப்லெட் தருவோம், வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக டேப்லெட் தரோம். அதை மட்டும் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், நடக்க சொல்லாதீங்க. நல்லா பெட் ரெஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்க சொல்லுங்கள், சரியாயிரும், சரியா? சரிங்க டாக்டர். என்னப்பா வீட்டிலேருந்து பெரியவங்க யாரும் வரலையா? இல்லை டாக்டர், இவங்க அண்ணா வந்துட்டுருக்காங்க டாக்டர். சரி, நீங்கள் அங்கே வாங்க, கொஞ்சம் நான் அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு நர்ஸ் அவங்களுக்கு இது பண்ணி விடுவாங்க. அப்புறமா சரியாயிரும் அவங்களுக்கு, சரியா? சரிங்க டாக்டர், வரேன் டாக்டர். பாருமா, கொஞ்சம் நேரமா நான் போயிட்டு வந்துடுறேன், சரியா? சரிப்பா, சீக்கிரமாப்பா. சரி, அழாத, நான் உடனே வந்துடுறேன், சரியா? பாரு, என்னம்மா இப்படி ரொம்ப வலிக்குதா காலு? ஆமாண்ணா, ரொம்ப வலிக்குதுண்ணா, என்ன பண்ணுறதுனே தெரியலண்ணா. சரி அழாத. தினேஷ் எங்கள் டாக்டர் பார்த்துட்டு போனாங்களா? ஆமாண்ணா, டாக்டர் பார்த்துட்டு போனாங்க. டாக்டர் அவங்கள கூப்பிட்டு போயிருக்காங்க, என்னென்னா போடணும் டேப்லெட்டு, அப்புறம் ஊசி போடுறதுக்கு எல்லாம் கொடுத்து விட்றேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்காங்கண்ணா. சரிம்மா, சரி அழாத, சரியாயிரும், சரியா? பாரு, ரொம்ப வலிக்குதா பாரு? ஆமாடி, ரொம்ப வலிக்குதுடி. தினேஷனை கேண்டீனில் வச்சு கேட்டாங்கல்ல, அப்போவே ஓகே வலிக்கு சொல்லியிருக்கலாம்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அப்போவே அந்த அண்ணா கூப்பிட்டாங்க, நீ என்ன வரமாட்டேன்னு. இப்போ பாரு, உனக்கு நான் சரியாயிருன்னு நினச்சேன்டி. ஆனால் ரொம்ப நேரம் நின்று அதனால தான் வலி அதிகமாகிடுச்சு. சரி, ஒன்றும் செய்யாது, வலிக்காது, சரியா? சரி. தினேஷ், டாக்டர் என்ன சொன்னாங்க? தினேஷ் அண்ணா, நீங்கள் அழாதீங்கண்ணா, ஃபஸ்ட்டு சொல்லு தினேஷ். பாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பார்த்ததே இல்லை. சொல்லு, டாக்டர் என்ன சொன்னாங்க? அதுவும் அண்ணா, நான் காலேஜ்லேயே வச்சு சுளுக்கு எடுத்து விட்டுட்டேன். சுளுக்கு எடுத்ததுக்கப்புறமா ரெஸ்ட் எடுக்காமல் அவள் ரொம்ப நேரம் நின்றுருக்குறா. அதனால தான் இப்படி ஆயிடுச்சின்னு டாக்டர் சொன்னாங்க. அதனால் ஆயில்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நல்லா அதை போட்டு தேய்ச்சிட்டு அப்புறம் ஊசி போடணுமா, அப்புறமா டேப்லெட் கொடுப்பாங்களாமா. ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா பெட் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும்னு சொன்னாங்க டாக்டர். ஊசியும் டேப்லெட்டும் போட்டால் வலி கேட்குமா?
ஆமாண்ணா அதான் டாக்டரும் சொன்னாங்க. ஊசியும் வலியை போட்டால் இப்போ ஊசியும் டேப்லெட்டை போட்டால் இப்போதைக்கு வலி கேட்கும். அந்த ஆயில்மெண்ட் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், சரியாயிரும் அப்படின்னாங்க. சரி சரி, அப்போ பாரு இப்போ கூப்பிட்டு போகலாம்ல? கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்கண்ணா. சரி பாரு போகலாமா? போகலாம்ண்ணா. அண்ணா ஊசி மட்டும் போட்டு போயிடலாம். டேப்லெட் எல்லாமே நான் வாங்கி வச்சிட்டேன், ஊசி மட்டும் போட்டு போயிடலாம். சரி. ஆனால் பாரு ஊசினா ரொம்ப பயமே. அப்படியா? ஆனால் போட்டு தானே ஆகணும்ண்ணா, இல்லைன்னா வலி கேட்காதுண்ணா. நான் போட்டுக்கிறேன், எனக்கு இது ரொம்ப வலிக்குது, அதுக்கு அந்த வலியே பரவாயில்ல. சரி அழாத பாரு, நம்ம போய் ஊசி போட்டு வீட்டுக்கு போவோம், சரியா? சரிண்ணா. பெரியம்மா பெரியம்மா எங்கே இருக்கீங்க? சித்தி, எங்கே சித்தி இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. என்ன சரணம் பூமாரி சோண்டம் கேட்குது? அவங்க என்ன இப்போ வந்திருக்காங்க? சரி போய் பார்ப்போம். என்னையா நீ பார்வை தூக்கிட்டு இருக்க? என்னப்பா ஆச்சு? பாரு அழுதுட்டுருக்க, என்னாச்சு? பெரியம்மா பாரு காலேஜில் வலிக்கு உழப்போனால காலைல சுருக்கு பிடிச்சிருச்சு. அது சுருக்கு பிடிச்சி எடுத்துட்டோம். இருந்தாலும் அவள் ரெஸ்ட் எடுக்காமல் ஸ்ட்ரெயின் பண்ணதுனால வலி அதிகமாகிடுச்சு. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் பார்த்துட்டு ஊசி டேப்லெட் எல்லாம் வாங்கி தந்திருக்கோம்மா பெரியம்மா. என்னப்பா சொல்கிற? என்ன சொல்கிற? பாரு என்னம்மா ஆச்சு உனக்கு? ரொம்ப வலிக்குதா? இல்லைம்மா இப்போ அவ்வளோவா வலி இல்லைம்மா, ஊசி போட்டதுனால கொஞ்சம் பரவாயில்லம்மா. ஐயோ என் பொண்ணு ஊசி கூட தாங்கிக்க மாட்டாளே, இந்த வலியை எப்படி தான் தாங்குறானே தெரியலையே. அம்மா அழாதம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை. என்ன பாரு ரொம்ப வலிக்குதா? அம்மா வேணா தேய்ச்சி விட்டுமா? இல்லைம்மா வேண்டாம், இப்போ தான் நடிச்சவங்க அது ஆயில்மெண்ட் போட்டு தேய்ச்சி விட்டாங்க. அப்புறமா நைட்டு தூங்க கூட தேய்ச்சிக்கலாமா? சரி நான் அவளை உட்கார வைப்பா. சரிங்க சித்தி. அண்ணா இப்படி சோகமாக ஃபேஸ் வைக்காதண்ணா, எனக்கு சரி ஆயிடுச்சுண்ணா, வலியெல்லாம் இப்போ இல்லைண்ணா. சும்மா சொல்லாத பாரு, இனிமேல் நீ எந்திரிச்சு போனீங்கன்னா நீ என் அடி வாங்குவோம் பார்த்துக்க. ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே, கால் வலின்னு தானே நீ சுருக்கு எடுத்து விட்ருக்காங்க. திருப்பி நீ எதுக்கு அவ்வளோ நேரம் நிற்கிறோம்? அந்த மேம்க்கு அறிவு இருக்கா இல்லையா? அந்த மேம்க்கு தெரியுமா தெரியாதா உனக்கு காலில் சுருக்கு பிடிச்சிருக்குன்ட்டு? அண்ணா அந்த மேம்க்கு தெரியும்ண்ணா, தெரிஞ்சுக்கிட்டே அந்த மேம் ரொம்ப நேரம் நிற்க வச்சுட்டேண்ணா அவளை. நாளைக்கு நான் அந்த மேம்கிட்ட வந்து பேசிக்கிறேன். இல்லைண்ணா வேணாண்ணா, இப்போ தான் ஃபஸ்ட் எல்லாம் போய் சேர்ந்துருக்கோம், அதுக்குள்ளே பிரச்சனைலாம் வேண்டாண்ணா. சரி இனிமேல் நீ பார்த்துருக்கணும், சரியா? சரிண்ணா சரி. பாருமா ரொம்ப வலிக்குதாம்மா காலு? அம்மா இப்போ எனக்கு வலி இல்லைம்மா, ஊசி போட்டதுனால வலி இல்லைம்மா அவ்வளோவா. நான் கொஞ்சம் நேரம் நடக்காமல் இருந்தாலே சரியாயிரும் டாக்டர் சொன்னாங்கம்மா. சரி இனிமேல் நீ எந்திரிச்சு நடக்கலாம் கூடாது, சரியா? இன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடு, எந்திரிக்கவே கூடாது. நாளைக்கு தான் நீ எந்திரிக்கணும், சரியா? சரிம்மா சரி. ஏயா சரணே, நீ பார்வை தூக்கிட்டு அவள் ரூமில் வந்துட்டு படுக்க வச்சிரு, சரியா? சரி சித்தி. இன்றைக்கி வேணால் நான் அங்கேயே இருக்கேன் சித்தி. பாரு எங்கேயாவது போகணும்னு சொன்னான்னா நான் அவளை தூக்கிட்டு போய் அங்கே விட்றேன் சித்தி. சரியா, நீ இங்கேயே இரு. எந்த தம்பி? சித்தி இவங்க தான் பார்வை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க சித்தி. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் நான் போனேன் சித்தி. அப்படியாப்பா தம்பி, ரொம்ப நன்றிப்பா. ஆண்டி என்ன இப்படிலாம் கேட்குறீங்க? நீங்கள் எங்கள் அம்மா ஃப்ரெண்டு தானே, அப்புறம் என்ன ஆண்டி இப்படிலாம் பேசாதீங்க ஆண்டி. நானும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் தான், அதனால் என்கிட்ட நினச்சிலாம் சொல்ல வேண்டாம். சரியா. ஆண்டி பார்வை வந்து சாப்பாடு கொடுத்து டேப்லெட் கொடுத்து கொடுங்க இப்போது. அப்புறமா தூங்கிடுவா. தூங்கி எழுந்ததுக்கப்புறமா காலைல ஆயில்மெண்ட் மட்டும் போட்டு விடுங்க, சரியாயிரும் டாக்டர் சொல்லியிருக்காங்க ஆண்டி. சரியா சரி, நான் இப்போ அவளுக்கு சாப்பாடு கொடுக்க. நீங்கள் எல்லாருமே உட்காருங்க, நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டு அதுக்கப்புறமா போங்க, சரியா? இல்லை ஆண்டி, அம்மா எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நான் அங்கே வீட்டில் போய் சாப்பிட்டுருக்கேன் ஆண்டி. தம்பி இரு தம்பி, சரண் இங்கே தானே இருக்கா, நீ இங்கேருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பிப்போம். சரிங்க ஆண்டி. அண்ணா இப்போல்லாம் ஃபேஸ் வைக்காதீங்கண்ணா, எனக்கு கஷ்டமாக இருக்குண்ணா, ஒழுங்காக இருங்கண்ணா, சிரிச்சாதான் நீங்கள் அழகாக இருப்பீங்கண்ணா. இப்போ ஓகேவா உனக்கு? ஓகே தான், ஓகே. உட்காருங்க, 3 பேர் ஏன் நிற்கிறீங்க, உட்காருங்க. நாங்கள் கீழே உட்காந்துருக்குறோம். தினேஷ் உட்காருப்பா கீழே. சரிங்க அண்ணா. பாருமா ஒரு ரூம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. தேங்க்யூப்பா. இதுக்கு முன்னாடி நான் வேறு ரூமில் தான் இருந்தேன். இந்த செட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் இதை செட் பண்ணி வச்சுட்டு நான் இங்கேயே படுத்துக்கிட்டேன். இது நல்லா இருக்குது இல்லை, அதனால். சரி இன்னைக்கு மறக்காம நைட்டு வீடியோ கால் பண்ணிடு, சரியா? ஏன்ப்பா ஏன்? நீ பண்ணணும் கண்டிப்பாக. எனக்கு நான் ஒன்று காட்டணும்னு சொன்னேன்னா இல்லையா? சரிப்பா சரி பண்ணுறேன். சரி அப்போ நான் கிளம்பட்டுமா? இங்கே இருந்தால் அப்போ யாராவது நினச்சிப்பாங்கல்ல. ஏன்ப்பா இருப்பா கொஞ்ச நேரம். சரி கொஞ்ச நேரம் தான் இருப்பேன், அதுக்கப்புறம் கிளம்பிடுவேன், சரியா? அப்புறமா நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். வேறு யாரும் தப்பாக நினச்சிக்க கூடாது, அதனால தான். சரிப்பா சரி. பாருமா பாருமா எங்கம்மா இருக்க? நான் அங்கே போய் உட்காந்துக்கிறேன். உள்ள வாங்க பெரியம்மா, நான் பெட்ரூமில் தான் இருக்கேன். பாருமா என்னம்மா ஆச்சு? கால் ரொம்ப வலிக்குதா? இது பரவாயில்ல தானே? நீ பெரியமையை ஃபஸ்ட்டு கூப்பிட்டுருக்கலாம்ல, பெரியமை ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பேன்ல, அங்கே டாக்டர்கிட்ட எல்லாம் பேசியிருப்பேன்ல நான்.
பெரியம்மா இப்படி அழாதுங்க பெரியம்மா. எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு சரியாயிடுச்சு. நீங்கள் இப்படி அழுதிங்கன்னா அப்புறம் நானும் அழுதுருவேன் பெரியம்மா. என்ன பாருங்க இப்படிலாம் பேசாதம்மா. நீ அழுதுன்னா அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அப்போ நீங்கள் அழாதீங்க பெரியம்மா. முதல்ல கண்ணை தொடங்க பெரியம்மா. சரிம்மா. சரிம்மா டாக்டர் என்னம்மா சொன்னாங்க?